கோர்ட். இன்னைக்கு 7000 கேஸ்க்கு மொத்தம் 20 கோர்ட். அப்ப எத்தனை கேஸ பார்க்க முடியும்? 7000 கேஸுக்கு கிட்டத்தட்ட 50 கோர்ட்டாவது இந்த மகளிர் நீதிமன்றங்கள், போக்சோ நீதிமன்றங்கள் இருக்கணுமா? ஆனா 20 நீதிமன்றங்கள் தான் இருக்கு. அப்ப எப்படி கேஸ தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்கணுமா வேணாமா? நல்ல கடுமையான தண்டனை கிடைக்கணுமா இல்லையா? நம்ம குழந்தைங்க மேல கைய வச்சால் சும்மா விடலாமா? அவன் கைய உடைக்க வேணாமா? அவனுக்கு அவ விட்டுறாங்க. அப்புறம் என்ன ஆகுது? 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் அவன் கிழவனார வரைக்கும் கேஸ் நடத்துவாங்க போல இருக்கு. கேஸ் பார்க்கறதுக்கு நீதிமன்றங்களே கிடையாது. நீதிமன்றங்களை அதிகப்படுத்துங்கள். கண்டிப்பாக நீதிபதிகள், நீதியரசர்கள் அம்மாலாம் என்னமா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாங்க, அவங்க காலில் தான் விழுந்து கும்பிடணும். அவ்வளோ நல்ல தீர்ப்புகள் கொடுக்கறாங்க தவறு செய்தவர்களுக்கு. அவங்களுக்கு அதிகமான கோர்ட்டுகளை கொடுத்து நீதியரசர்களுக்கு அவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கனாலே நல்ல கடுமையான தண்டனைகளை கொடுப்பாங்க. மருத்துவத்துறை நல்ல டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாம் போடுங்க. மனநலம், அந்த குழந்தைங்க எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி எத்தனை குழந்தைங்களை சீரழிச்சிருப்பானுங்க. அந்த குழந்தைங்களோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவங்க கிட்ட பேசணும், அவங்க கிட்ட ஆறுதலா பேசுறதுக்கு மருத்துவர்களை, மனநல மருத்துவர்களை எல்லாம் புதுசா அவங்கள அப்பாயின்ட் பண்ணுங்க. அதெல்லாம் கொடுக்கல, நாங்க கேட்கவே இல்லை. உடனே டாஸ்மாக மட்டும் ஏத்தி விட்டீங்க. படிப்படியா குறைக்கிறோம், முதல் கையெழுத்துல போட்டு மூடிடுறோம். இப்படிதான் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. என்ன பண்ணாங்க? அது கையெழுத்து போட்டு மூடவும் இல்ல, படிப்படியா குறைக்கவும் இல்ல, புதுசா ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிலீஷ் பேர்லாம் வச்சுட்டாங்க. ஹோட்டல்ல உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிப்பாங்களான்னு தெரியல இந்த அமைச்சர்கள்லாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.